Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் தேவ பிரசன்னத்தோடு கூட அவரை ஆராதிப்போமா. ஹalleluya. அந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற நாம உண்மையோடு கூட தேவனை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு கூட தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. இதோ தேவன் சொல்கிறார், எந்த இடத்துல 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தினால கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிற தேவனும் தேவன். ஹalleluya. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. ஓ thank you Jesus. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. நம்ம இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திற்கு கடந்து வருகிறது. ஹalleluya. அதை உணர்வோமா. எல்லோரும் தேவ பிரசன்னத்தை உணர்வோமா. ஹalleluya. இதோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இதோ நமக்குள்ளாக இருக்கிறது. ஹalleluya. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அல்லவா. விசுவாசத்தோடு தேவனை ஆராதிப்போமா. இந்த வேளையில் நாம் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். தேவ சபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம கூடி வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில. ஹalleluya. ஆகையால் ஒரு விசேஷித்த விதத்துல ஆவியானவர் இங்க பிரசன்னமாக இருக்கிறார். ஹalleluya. அந்த விசேஷித்த பிரசன்னத்தோடு கூட தேவனை ஆராதிப்போமா. ஹalleluya. எல்லோரும் தேவன் நம்மத்தில் இருக்கிறபடியினால அவரை வரவேற்போமா. ஹalleluya. இன்னும் அதிகமாய் ஹalleluya. இன்னும் அதிகமா வாஞ்சித்து நம் தேவனை வரவேற்போம் எல்லோரும். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும் அப்பா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக நீர் வாரும் தகப்பனே. ஹalleluya. உண்மையோடு உம்மை ஆராதிக்கிற எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் என்று சொல்லி எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. thank you Jesus. ஹalleluya. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில வந்து நீர் அசைவாடுவீராக ஆவியானவரே. உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய வல்லமை இந்த நாளில் நிரப்புவீராக. எல்லோரும் அர்ப்பணிப்போடு கூட தேவனை நோக்கி சொல்லுவோமா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
வல்லவரே என்னை நோக்கி சொல்லுவோமா? ஓ நல்லவரே, வல்லவரே. ஹalleluya தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya வாழும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். Thank you, Lord Jesus. Hallelujah. Oh, ஜீவ தண்ணீரான ஆண்டவரே, அப்பா எங்களுடைய தாகம் தீர்க்கும்படியாக நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ஆண்டவரே. ஓ ஆலோசனை கர்த்தரே, அப்பா உம்முடைய ஆலோசனையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓ எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எல்லோரும் நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ thank you Jesus. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஓ பரிசுத்த கூட்டத்தின் மத்தியில் அசைவாடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya. ஹalleluya. எல்லோரும் ரெண்டு கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ நன்றியோடு பாடல்களை பாடும்போது நடனமாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. நாம் எல்லோரும் எழுந்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை ஆராதித்து ஹalleluya அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நடனமாடி ஸ்தோத்திரித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? ஹalleluya. இந்த உலகத்தில் நம்முடைய தந்தையும் தாயும் நம்மளை விட்டாலும், நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நம்மை மறந்தாலும், ஒரு நாளும் நம்மளை மறவாமல், நம்மளை விட்டு விலகாமல் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற பரிசுத்தமான தேவன். ஹalleluya. ஓ தேவனை நோக்கி சொல்லுவோம், அப்பா இதோ எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் அசைவாடுவீராக. ஹalleluya. இந்த வேளையில் ஆண்டவரே, ஓ எங்கள் வாஞ்சையை தீர்க்கும்படியாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக என்று சொல்லி எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ thank you Jesus. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் ரெண்டு கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை ஆராதிப்போமா? ஆமென். ஹalleluya. Amen. Thank you, Jesus. Hallelujah.
உயிருள்ளவரை
நாள் எல்லாம் ஆண்டவரே ஓ நன்மையும் கிருபையினை தொடர் செய்கிற தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya. எங்களுடைய பாடுகள் எங்களுடைய வேதனைகள் ஓ எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் காணணும் இயேசுவே. ஹalleluya. எல்லோரும் அர்ப்பணிப்போடு கூட செல்லுவோம். ஹalleluya. Hallelujah.
கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எப்பொழுதுமே பிரகாசிக்கிறவரே, எங்கள் உள்ளத்திலே பிரகாசிக்கிற எங்கள் தேவனே, எங்கள் இல்லத்திலே பிரகாசிக்கிற எங்கள் தேவனே, எங்கள் சபையிலே பிரகாசிக்கிற தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீ பெரியவர், நீ துதிகளிலே பயப்படத்தக்கவர், உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கால பொழுதிலே நாங்கள் சபையாக வந்து உம்மை ஆராதிக்க இந்த அருமையான ஒரு கிருபையை நீர் கொடுத்தீர். ஆமாண்டவரே, ஏனென்று கேட்டால் நாங்கள் எங்கெல்லாம் உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோமோ அங்கே நீர் வருகிறீர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த கால பாடல்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுடைய ஆராதனை உணர்ந்து அருமையான உடைய பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீரே உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ சபையே, பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே நாம் எல்லாரும் உண்மையாய் அவரை ஆராதிக்கும் போது அவரும் உண்மையாய் நம் மத்தியிலே வந்து உண்மையாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். कितने भी समस्या क्यों ना हो, हर एक समस्या से छुटकारा देने वाला परमेश्वर हमारे साथ है. அதனால அந்த தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். हम परमेश्वर के हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के
नाम की महिमा होने पाए। கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தெளிவாக கவனமாய் கேட்போம். कुछ देर परमेश्वर के वचन को हम बहुत साफ तौर से अच्छी तरह हम सुनेंगे। ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம்தான் நம்மை நடத்தக்கூடியது, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது, நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியது. क्योंकि परमेश्वर का वचन ही है जो हमें आशीष करता है, हमें चलाता है और हमें लेके चलता है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर नाम की महिमा हो। இந்த 2021வது வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். और 2021 में दिया गया परमेश्वर का जो प्रतिज्ञा का वचन है आप सब जानते हैं, एक बार फिर आपको याद दिलाना चाहते हैं। நீங்கள் எல்லாரும் நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார். और ये प्रतिज्ञा है, परमेश्वर ने कहा है तुम सब जान लोगे कि मैं ही परमेश्वर यहोवा हूं करके। அதோடு கூட கர்த்தர் வேதத்திலிருந்து அந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். और बाकी जो है परमेश्वर इस वचन के आधार पर बाकी सत्य को वचन के द्वारा हमें प्रकट करते हुए बताते हुए आ रहे हैं। ஆயினாலே பிதாவாகிய தேவனுடைய அன்பை தேவனை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर को अच्छी तरह जानने का अर्थ है परमेश्वर का प्रेम को अच्छी तरह जान लेना। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु यीशु मसीह को और उनके प्रेम को भी अच्छी तरह जान लेना चाहिए। பரிசுத்த ஆவியானவரையும் நாம் தெளிவாக அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ள வேண்டும். और पवित्र आत्मा और उसके प्रेम को भी हमें अच्छी तरह जान लेना चाहिए। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, ஆயினாலே தேவனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को हमें अच्छी तरह जान लेना चाहिए। இயேசு கிறிஸ்துவையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु यीशु मसीह को भी हमें अच्छी तरह जान लेना चाहिए। பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और पवित्र आत्मा को भी आप अच्छी तरह से जानना चाहिए। ஆயினாலே இந்த சத்தியத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், போன் பண்ணி என்னிடத்திலே நீங்கள் கேட்கலாம். और इस वचन पे सत्य पे आपको किसी प्रकार का संदेह है, आपको कुछ सवाल है तो आप पास्टर को फोन करके पूछ सकते हैं। கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்களும் நானும் இன்னும் அவரோடு கூட நெருங்கி வாழ கிருபை செய்வார். निश्चय ही परमेश्वर जो है उस सत्य को प्रकट करेगा और आप और मैं परमेश्वर के और निकट जाएंगे। ஆயினாலே நாம கடந்த நாட்களை பார்த்தோம், அதாவது தேவனை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. और पिछली बार हमने देखा कि परमेश्वर को हम अच्छी तरीके से जानना चाहिए। இரண்டாவது தேவனுடைய சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். और दूसरा जो है परमेश्वर के सत्य को अच्छी तरह हमें जान लेना चाहिए, हमने देखा। மூன்றாவது தேவனுடைய அன்பை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம், படித்து வருகிறோம். और तीसरा है परमेश्वर का प्रेम, उसका बारे में जो सत्य है उसको अच्छी तरह जान लेना चाहिए करके हम इसके बारे में अध्ययन करते हुए आ रहे हैं। பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மை என்ன செய்து அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று பார்த்தோம். पिता परमेश्वर का प्रेम जो है हमें गुलामी से और श्राप पाप से छुड़ा के लेकर आता है, हमने देखा। ஆயினாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நம்மை தாங்கி வருகிறார்கள். और पुत्र यीशु और पवित्र आत्मा जो है हमारे ऊपर प्रेम करते हैं, इस कारण वो हमेशा हमें संभालते हुए आ रहे हैं। ஆயினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து நாம் பார்த்தோம். யோவான் 13 வசனத்தை நாம் பார்த்தோம். और प्रभु यीशु मसीह का प्रेम के बारे में हमने देखा था। இயேசுவின் அன்பு நம்மிடம் எப்படி இருக்குது என்று சொல்லி யோவான் 13:1 வாசிக்கலாம். और प्रभु यीशु मसीह का प्रेम हमारे ऊपर है, वो कैसा है हम देखेंगे। யோहन्ना 13 अध्याय 1 वचन। பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு வைத்தது போல प्रभु यीशु मसीह जो है आपसे और मुझसे जैसे प्रेम रखते थे முடிவு பரியந்தம் அவருடைய அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார். और
अंत के समय तक परमेश्वर प्रभु यीशु मसीह हमारे ऊपर प्रेम रखा है। பரிசுத்த ஆவியானவர் இந்த அன்பை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? ரோமர் 5:5 வாசிக்கலாம். ஏற்கனவே வாசித்தது நீங்கள் எழுதி परमात्मा ने கொள்ளுங்கள். हमें जो प्रेम हमें किस प्रकार से दिया है, हम रोमियो की पत्री 5:5 में पढ़ेंगे। மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. आशा से लज्जा नहीं होती, क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है। இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறது. प्रभु यीशु मसीह का जो प्रेम है वो अंत तक हमेशा के लिए हमारे ऊपर हमारे साथ है। பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम हमारे हृदय में डाला गया है, इसलिए वो प्रेम हमें जो है लज्जा होने नहीं देगा। ஆயினாலே இந்த அன்பை குறித்து நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் इसलिए परमेश्वर का प्रेम को अच्छी तरह हम जान लेना समझ लेना चाहिए। इसलिए கடந்த மாதத்திலே நாம் இந்த அன்பை குறித்து படித்து வந்தோம். और पिछले कुछ हफ्तों से महीने से हम प्रेम के बारे में ध्यान करते हुए आ रहे हैं। ஆயினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியின் அன்பை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். इसलिए प्रभु यीशु मसीह का प्रेम और पवित्र आत्मा का प्रेम हम अच्छी तरह समझ लेंगे, जान लेंगे, तो निश्चय ही हम प्रभु यीशु मसीह में और मजबूती से रहेंगे। ஆயினால் தான் கடந்த நாட்களில் இந்த அன்பை குறித்து நாம் என்ன பார்த்தோம்? அன்பின் மேன்மையை குறித்து நாம் பார்த்தோம். और पिछले हफ्ते हमने देखा था कि प्रेम की जो उत्तमता है उसके बारे में हमने देखा। இந்த அன்பின் மேன்மை என்னவென்று சொல்லி பார்த்தோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செய்கிறது? அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு மூன்றாவது மாறாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். और हमने देखा था कि परमेश्वर की जो प्रेम परमेश्वर के उत्तम प्रेम के बारे में, कि परमेश्वर का प्रेम जो है वो बदलता नहीं है। परमेश्वर का प्रेम जो है वो व्यवस्था में प्रकट किया गया है। அதுதான் இந்த அன்பின் மேன்மை. वही है जो परमेश्वर प्रेम की उत्तमता। ஒன்று தேவன் அன்பாகவே இருக்கிறார். पहला जो है परमेश्वर ही प्रेम है। இரண்டாவது இந்த அன்பின் மேன்மை என்னவென்று கேட்டால் அருமையான தேவ பிள்ளைகளே, முழுவதும் நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த அன்புதான் நடத்துகிறது. और जो पूरा व्यवस्था है वो प्रेम को ही दिखाता है, वो प्रेम इसके अंदर पूरा करता है। மூன்றாவது இந்த அன்புதான் பெரியது என்று சொல்லி இந்த மேன்மையை நாம் பார்த்தோம். और तीसरा है जो प्रेमी है, जो सबसे बड़ा है करके हमने देखा। இரண்டாவது நாம் பார்த்தோம் அன்பின் முக்கியத்துவம். और हमने दूसरी देखा कि प्रेम की मुख्यता क्या है। ஆயினாலே இந்த அன்பின் முக்கியத்துவம் என்ன கேட்டால் உங்களிடத்தில் என்னிடத்தில் பூர்ணமான அன்பு இருக்க வேண்டும். और इस प्रेम का जो मुख्य बात यह है, आप में और मुझ में परमेश्वर का प्रेम सिद्धता के साथ पूर्णता के साथ होना है। இந்த அன்பின் முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால் தேவனோடு ஐக்கியமாக நாம் எல்லாரும் இருப்பதை குறிக்கிறது. और परमेश्वर के इस प्रेम का जो मुख्य बात यह है कि परमेश्वर के साथ हम संगति और सहभागिता रखना है। இந்த அன்பின் முக்கிய மூன்றாவது நம்ம பார்த்தோம், பிழையற்றவர்களாய் நம்மை இந்த அன்பு நம்மை நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். और हमने तीसरा बात देखा कि परमेश्वर के प्रेम में स्थिर रहता है, वो आखिरी समय तक निर्दोष रहता है। ஆயினால் இந்த நாளிலே மூன்றாவது அன்பின் வெளிப்பாடுகளை குறித்து நாம் என்ன செய்வோம்? தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और आज हम परमेश्वर के प्रेम के उस रहस्य प्रकाशन के बारे में हम जानेंगे। இந்த அன்பின் காரியங்களை நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் ஏதோ அன்பு அன்பு என்று சொல்வதில்லை. இதனுடைய ஆழமான சத்தியங்களை தெளிவாக அறிந்தால்தான் இந்த அன்பு நம்மை ஆளுகை செய்யும். और इसलिए कि सिर्फ केवल मुंह से प्रेम प्रेम करके कहना काफी नहीं है। इस प्रेम की सच्चाई, उस गहराई को जानने से ही ये प्रेम हमारे ऊपर राज्य करेगा। இந்த அன்பு நம்மை செயல்படுத்தும். और ये प्रेम है जो हमें कार्य में करवाएगा। இது கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சீர்படுத்தி ஆசீர்வதிக்க என்பதை மறந்துவிடக் கூடாது. और आखिरी समय तक हम
हमारे जीवन को भी ये सही सुधार कर वो आशीष करेगा। அதனால இந்த நாளிலே மூன்றாவது அன்பின் வெளிப்பாடு என்ன என்று சொல்லி நீங்கள் நானும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और आज के दिन परमेश्वर के प्रेम का इस प्रकाशन को, इस रहस्य को आप और मैं अच्छी तरह जान लेना चाहिए। இந்த அன்பு நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ये प्रेम जो है हमें क्या प्रकट करता है? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தயவு செய்து நீங்கள் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். அப்பொழுது வீட்டில் போய் நீங்கள் படித்தால் அது உங்களுக்கு தெளிவுபடுத்தும். पहला कुरिन्थियों 13 अध्याय 6 वचन लेके आप पढ़िए। 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இங்கே இந்த அன்பின் வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், முதலாவது और ये जो परमेश्वर का जो प्रेम का जो प्रकाशन है वो पहला क्या है? இந்த அன்பு சத்தியத்தில் தான் சந்தோஷப்படுமா. और ये जो प्रेम है वो सिर्फ सत्य पर ही आनंदित होता है। இதை ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு, கொரிந்து சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். और परमेश्वर ने ये कुरिन्थियों की कलीसिया को ये प्रकाशन दिया था, प्रकट किया था। அதனால்தான் ஆதி சபை கர்த்தருக்கென்று பிரயோஜனமாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டது. इसलिए जो पहले की आदि की जो कलीसिया थी वो परमेश्वर के लिए उपयोगी और बड़ी सामर्थ्य थी। அதனாலே இந்த அன்பு வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், இது என்ன செய்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது, சத்தியத்தை சொல்லும்படி ஏவுகிறது. और ये जो प्रेम है जो प्रकट करता है परमेश्वर का कि वो सत्य पर आनंदित होता है और सत्य को दूसरे को बताता है। பாருங்க, இந்த அன்பின் வெளிப்பாடு தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 18 இருந்து 20 வரை வாசிக்கும் போது, அங்கே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை தெளிவாய் சொன்னார்கள். और परमेश्वर का प्रेम के बारे में प्रेरितों का 4 अध्याय 18 से लेकर 20 में पढ़ेंगे कि हर एक परिस्थिति में, बुरे परिस्थिति में भी कैसे परमेश्वर के प्रेम में बने रहते हैं करके வாசிக்க கேட்கலாம். எழுதிக் கொள்ளுங்கள். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। தேவ பிள்ளைகளை இங்கே பாருங்க, அப்போஸ்தலர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பு அவர்களுக்காய் ஊற்றப்பட்ட பிறகு यहाँ पर देखते हैं प्रेरितों के ऊपर जब पवित्र आत्मा उतरा, परमेश्वर का प्रेम जब उनके ऊपर डाला गया, இந்த அன்பின் வெளிப்பாடு என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு வந்தது. और ये परमेश्वर का प्रेम का जो प्रकाशन उनको क्या मिला? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சத்தியத்தை தெளிவாக போதிக்க வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தை ஆவியானவர் கொடுத்தார். और किसी भी परिस्थिति में परमेश्वर के सत्य को बताना है करके पवित्र आत्मा ने उनको बहुत सामर्थ्य दी। இது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பின் நிமித்தமாக தான் இதை செய்ய முடியும். और सिर्फ प्रभु यीशु मसीह के ऊपर जो प्रेम है उसके वजह से ही ये कार्य हम कर सकते हैं। பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நமக்குள்ளாக இருந்தால் தான் இப்படிப்பட்ட தைரியமாய் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி சாட்சி கொடுக்க முடியும். और पवित्र आत्मा का प्रेम जब हमारे अंदर होगा, जब भी हम साहस के साथ परमेश्वर के प्रेम को हम दूसरों को बता सकते हैं। இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 22:15 வாசிக்கும் போது இங்கே ஒரு அருமையான காரியத்தை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. प्रेरितों का 22वां अध्याय में पढ़ेंगे। நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், और यहाँ प्रेरित पौलुस के बारे में यहाँ पर बताया गया। और पौलुस ऐसे कहते हैं, அவர் நியாயப்பிரமாண கிறிஸ்தவனாய் இருந்தவர். और वो आके व्यवस्था के ऊपर विश्वास करने वाला एक यहूदी था। நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்குகளை அறிந்திருந்தவர். और
और वो व्यवस्था के रीति रिवाज में जानने वाला चलने वाला व्यक्ति था, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவருக்கு தெரியாது. लेकिन प्रभु यीशु मसीह का प्रेम को वो नहीं जानते थे பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்பட்டது தெரியாது. और परमेश्वर पवित्र आत्मा का प्रेम उनको डाला गया वो नहीं जानते थे। ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு அவரை சந்தித்தார். लेकिन एक दिन प्रभु यीशु मसीह ने उनके साथ मुलाकात की அவருடைய இயேசுவின் அன்பு அவருக்குள்ளாய் வந்தது. और प्रभु यीशु मसीह का प्रेम उनके ऊपर आया பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை ஊற்றினார். और पवित्र आत्मा ने अपने प्रेम उनको भर दिया। ஆயினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு பெரிய ஒரு சாட்சியாக எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி வருகிறார். इसलिए जो प्रेरित पौलुस है वो हर जगह पर जाके परमेश्वर के प्रेम के बारे में साहस के साथ बताते हैं। அதுதான் அன்பின் வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. और यही है जो प्रेरित पौलुस को परमेश्वर के प्रेम के बारे में उनको प्रकाशन मिला। ஆயினால்தான் அவர் என்ன சொல்கிறார் சொல்லி நம்ம வாசித்த அந்த வசனத்தை கண்டவைகளையும் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கேட்டவை அவர் பார்த்தது கேட்டதையும் जो कुछ उसने देखा और वो जो सुना சகல ஜனங்களுக்கும் सभी लोगों को சாட்சியாய் சொல்லி और गवाही के रूप में बताना है। அவர் கிறிஸ்தவர்களை அன்புள்ள கிறிஸ்தவர்களை அவர் என்ன செய்யறான்னு கேட்டால் சிறைச்சாலையிலே கொண்டு போய் ஆர்டர் வாங்க போனவர். वो ऐसा व्यक्ति था जो मसीही लोग तो जो प्रेमी लोग थे उनको बंदीगृह में डालने के लिए वो लेके वो कोशिश कर रहा था। ஆயினால இந்த அன்பின் வெளிப்பாடு அவருக்குள்ளாய் வந்த உடனே जैसे ही परमेश्वर का प्रेम का जो प्रकाशन उसको मिला அவர் இந்த சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறேன் என்பதை குறித்து தெளிவாக அங்கே சாட்சி சொல்லுகிறார். और वहां पर मैं गवाही देता है कि वो सत्य के बारे में और अच्छी तरह वो प्रेम के बारे में वो बताता है। நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आप और मैं उद्धार पाए हैं ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். और बपतिस्मा लिए हैं அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். और अभिषेक पाया है। ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாம் எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம்? और आज तक कितने लोग को हमने सत्य को बताया है? நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை ஆத்துமாக்களை தேவனுடைய பாத்திரை கொண்டு வந்திருக்கிறோம்? जब से हमने उद्धार पाया है कितने आत्माओं को हम परमेश्वर के चरणों में लाए हैं? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். कृपा करके आप विचार करके देखें। காரணம் உண்மையான அன்பு உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் यदि सचमुच आपके अंदर सच्चा प्रेम होगा तो நீங்கள் பார்க்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க. आप जिसको भी देखेंगे आप जरूर उसको सुसमाचार सुनाएंगे। அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிப்பீர்கள். और जो नाश होने वाली आत्मा के लिए आप आंसुओं के साथ प्रार्थना करेंगे। இது வெறும் வெளிப்படையாய் வருகிறது அல்ல. ये सिर्फ बाहरी रूप से होने वाला काम नहीं है। இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்கு உள்ளே இருந்தால் கண்டிப்பாய் இது வெளிப்படும். अरे प्रभु यीशु मसीह का प्रेम हमारे हृदय में होगा तो सचमुच ये बाहर प्रकट होगा। ஆயினால்தான் சீசர்கள் சொல்கிறார்கள் பெரிய எதிர்ப்பு வந்த போதிலும் इसलिए जो चेले लोग हैं कितने भी मुश्किल आने के அவங்க बावजूद இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொன்னபோது और यीशु मसीह के बारे में प्रचार नहीं करना कहने के बाद भी நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். और उन्होंने कहा सिर्फ परमेश्वर की आज्ञा मानेंगे। தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளாய் இருக்கிறது சொல்லி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் தேவ பிள்ளைகளை. कारण यह है कि परमेश्वर का प्रेम हमारे अंदर है और परमेश्वर का प्रेम को उन्होंने बाहर बांटा। நீ உண்மையாய் நீங்களும் நானும் இயேசுவை நேசிப்போம் என்று கேட்டால் आप और मैं सचमुच परमेश्वर से प्रेम करते हैं तो அவருடைய ஏற்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்போம் என்று சொன்னால் यदि उसके बहुमूल्य लहू से हम अगर शुद्ध हो गए धोए गए तो அவருடைய அன்பு நம்மை உந்தும் சத்தியத்திலே சந்தோஷமாய் இருக்கும்படி और परमेश्वर का प्रेम हमें ये कार्य करेगा हम सत्य पर आनंदित होंगे। நீங்கள் வேதத்தை நிருபங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். आप अच्छी तरह वचन को पढ़कर देखिए கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் परमेश्वर ने कितने महिमा बड़ा काम कार्य किया है करके देखेंगे। ஆயினால தேவ பிள்ளைகளை சீசர்களுக்குள்ளாக அப்போஸ்தலர்களுக்குள்ளாக தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு நிமித்தம்தான். और इसका कारण ये है कि परमेश्वर का प्रेम जो है प्रेरितों के द्वारा चेलों के द्वारा प्रकट किया गया। இந்த அன்பின் வெளிப்பாட்டிலே முதலாவது பார்த்தோம் இது சத்தியத்திலே சந்தோஷமாயிருக்கும். और परमेश्वर इस प्रेम का जो पहला जो प्रकटीकरण है वो ये है कि वो सत्य पर आनंदित होता है। இரண்டாவது நாம் வாசிக்கலாம் அதிலே 13 வசனத்தை வாசிக்கலாம். दूसरा वचन पढ़ेंगे पहला कुरिन्थियों 3 अध्याय 7वां वचन। இந்த அன்பின் வெளிப்பாடு என்ன என்று சொல்லி और ये परमेश्वर का प्रेम क्या प्रकट करता है करके சகலத்தையும் தாங்கும் ஆமென்
சகலத்தையும் விசுவாசிக்கும், ஆமென். சகலத்தையும் நம்பும், ஆமென். சகலத்தையும் சகிக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இரண்டாவது இந்த அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? दूसरा जो परमेश्वर का प्रेम क्या प्रकट करता है, இந்த क्या அன்பு சகலத்தையும் என்ன செய்யுமா? விசுவாசிக்கும். और जो प्रेम है वो सब कुछ विश्वास करता है சகலத்தையும் தாங்கக்கூடியது. और सब कुछ सह लेता है। அன்பு இருந்து உங்களுக்குள்ளா எனக்குள்ளா இருந்தால் கண்டிப்பாக அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்குள்ளாக மட்டுமல்ல, நாம் சபையிலும் குடும்பத்திலும் இந்த அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குவோம். और परमेश्वर का प्रेम अगर सब कुछ हमारे अंदर होगा तो परमेश्वर के प्रेम के कारण अपने कलीसिया में, अपने घर में, अपने हर जगह पर हम इस प्रेम में हम बंधे रहेंगे। நான் ஆரம்ப நாட்களில் இந்த வசனத்தை அப்படியே ஏதோ அன்பு என்னென்ன செய்யும் என்று சொல்லித்தான் வாசித்து வந்தேன். और शुरू में परमेश्वर का प्रेम क्या करता है करके उसके बारे में अध्ययन कर रहे थे। இந்த நாட்களில் தான் இந்த அன்பின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். और इन दिनों में पवित्र आत्मा जो है परमेश्वर का प्रेम के बारे में और ज्यादा गहराई से और साफ तौर से सिखा रहे हैं। அதனால இந்த அன்பின் வெளிப்பாடு என்னன்னு கேட்டால் இரண்டாவது இந்த அன்பு சகலத்தையும் தாங்குகிறது. और ये प्रेम का जो दूसरा जो प्रकटीकरण है சகலத்தையும் விசுவாசிக்கிறது. सब कुछ जो प्रतीति करता है, सब कुछ सह लेता है, சகலத்தையும் நம்புகிறது. सब पर आशा रखता है சகலத்தையும் சகிக்கிறது. और सब कुछ सह लेता है। இந்த 4 காரியங்களை நீங்கள் பிரித்து எடுத்து ஒவ்வொன்றாக நீங்கள் வாசித்து உங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு செயல்பட்டு பார்க்கலாம், அப்பொழுது தெரியும். और इन 4 बातों को आप अच्छी तरह पढ़ के ध्यान करके अपने जीवन के साथ आप मेल करके देखिए, क्या आप कैसे है करके पता चलेगा। இந்த அன்பு சரியாக புரிந்து கொள்ளாதனாலே और इस प्रेम को हम सही रीति से नहीं समझ पाए, इसलिए ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இயேசுவை விட்டு விடுகிறார்கள். और छोटी सी एक समस्या आ गया तो प्रभु यीशु को छोड़ देते हैं। ஒரு சின்ன குழப்பம் வந்தால் சபையை விட்டு விடுகிறார்கள். और कोई समस्या आ गया तो कलीसिया को छोड़ देते சின்ன हैं। கஷ்டம் வந்தால் குடும்பத்தை விட்டு விடுகிறார்கள். और एक कष्ट आएगा तो परिवार को छोड़ देते हैं। தேவனுடைய காரணம் என்னவென்று கேட்டால் कारण क्या है परमेश्वर के बच्चों? இவர்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு இல்லை. क्योंकि परमेश्वर का प्रेम के बारे में प्रकटीकरण प्रकाशन नहीं है। தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு உங்களுக்குள்ளா எனக்குள்ளா இருந்தால் परमेश्वर के प्रेम के बारे में जो ये प्रकाशन है आपका मेरे अंदर होगा तो இவங்களை எல்லாம் நாம் சகிப்போம். इन बातों को हम सह लेंगे। இந்த உலகத்தை மேன்மையா எண்ண மாட்டோம். इस दुनिया को हम बड़ा नहीं समझेंगे। எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் चाहे कितने भी कष्ट आ जाए, இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்போம். प्रभु यीशु मसीह के नाम से हम उसका सामना करेंगे। அப்போஸ்தலர் அதைத்தான் தெளிவாக அறிந்து செயல்பட்டார்கள். और जो प्रेरित है जिसको अच्छी तरह जानते थे, इसलिए वो उसमें अच्छी तरह कार्य कर पाए। அப்போஸ்தலர் 4:32 அதைத்தான் தேவன் அங்கே என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். प्रेरित 4 अध्याय 32 वचन पढ़ेंगे। விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் பாருங்க, விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் சரி தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இங்க பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் सबको தாங்கும், விசுவாசிக்கும், அதாவது நம்பும், சகிக்கும் என்பதற்கு இவர் சொங்கே அங்கே ஆன்சர் சொல்லுகிறார். பாருங்கள், அவர்கள் சகலத்தையும் என்ன செய்தார்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். यहाँ पर हमने देखा कि जो परमेश्वर का प्रेम होता है वो क्या सब कुछ सह लेता है, धीरज रखता है, आशा रखता है। वो इस कलीसिया में हम देखने को मिलता है कि सब कुछ वो परमेश्वर को अर्पण करते हैं। இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், इसका अर्थ यह है परमेश्वर के प्रिय बच्चों, அவர்கள் சரீர பிரகாரமான ஆசைகளுக்கு இச்சைகளுக்கோ और वो अपने शारीरिक अभिलाषा और इच्छाओं के लिए, இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காகவோ और दुनिया के इस भलाई के लिए அவர் தங்களை அர்ப்பணிக்காதபடி वो अपना जीवन नहीं सौंपा। தேவனுடைய அன்பு பெரியது என்பதை வெளிப்பாடு கிடைத்தபடியினால் परमेश्वर का प्रेम महान है, बड़ा है, ये प्रकाशन जब उनको मिला, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை முன்வை
வைத்து செயல்பட்டார்கள். सब कुछ छोड़कर वो परमेश्वर को आगे रख के कार्य किया. அதனால அந்த நாட்களில் தேவன் பரிசுத்த ஆவியை வல்லமையாய் கிரியை செய்தார். इसलिए उस समय में परमेश्वर का पवित्र आत्मा बड़ी सामर्थ के साथ कार्य किया. அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, இதை நாம் தெளிவாக அறிந்து நாம் அப்படித்தான் செயல்படும் போது जैसे इसको हम अच्छी तरह समझ लेंगे और हम कार्य करेंगे, கண்டிப்பாய் தேவன் உங்கள் மூலம் என் மூலம் மகிமைப்படுவார். और निश्चय ही आपके द्वारा मेरे द्वारा परमेश्वर के नाम की महिमा होगा. உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய அன்பு வெளிப்படும். आपके जीवन में मेरे जीवन में परमेश्वर का प्रेम निश्चय प्रकट होगा. இந்த உலகத்தை நம்ப மாட்டோம். इस दुनिया के ऊपर हम भरोसा नहीं रखेंगे. இந்த உலகம் என்ன வேணாலும் இந்த உலகத்திலே நடக்கட்டும். दुनिया में चाहे कोई भी घटना कुछ भी होता रहे, பவுல் சொன்னபடி இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்கிற அந்த உறுதியோடு வாழுவோம், செயல்படுவோம். और पौलुस जैसे कहता है परमेश्वर के प्रेम से हमें कोई अलग नहीं कर सकता. निश्चितता के साथ जीते हैं. ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के प्रिय बच्चों, அதுதான் இந்த அன்பின் வெளிப்பாட்டிலே முதலாவது நாம் பார்த்தோம். சத்தியத்திலே சந்தோஷப்படும், பிறகு அருமையான தேவ சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி. और इस परमेश्वर के प्रेम का जो प्रकटीकरण है वो है कि वो सत्य में आनंदित रहता है और वो सब कुछ सह लेता है. அது மட்டுமல்ல, वही केवल नहीं, இரண்டாவது दूसरी बात, நீங்க அதே 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே இந்த அன்பின் வெளிப்பாட்டினுடைய சத்தியத்தை இங்கே பவுல் தெளிவாக சொல்லி இருக்கிறார். और उसी 13वें अध्याय कोरिन्थियों के पहले पत्री में चौथा और पांचवा जो है परमेश्वर का प्रेम और क्या क्या प्रकट करता है बताया है. இதெல்லாம் நம்ம அதான் நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன், நம்ம மரணையா தான் வாழ்த்திருக்கிறோம். இதை நாம் தியானத்தோடு நாம் இதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். और हमने कई बार इसको वचनों को पढ़ा होगा, लेकिन जब हम अच्छे गहराई को जब ध्यान करेंगे, मनन करेंगे, पवित्र आत्मा के बारे में और ज्यादा में प्रकाशन देता है. 1 கொரிந்தியர் 13 4வது வசனமும் 5வது வசனம் கருத்தாய் எழுதிக் கொள்ளுங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. அருமையான தேவப்பிள்ளை, அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? இரண்டாவது, परमेश्वर का प्रेम क्या प्रकट करता है? 8 விதமான குணங்களை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. 8 प्रकार के गुण को हमारे द्वारा वो प्रकट होना चाहिए. இன்னைக்கு காலையில நான் இந்த ஒவ்வொன்றை எழுதி வைத்து நான் செபித்து யோசித்தேன். और पास्टर जी आज सुबह के समय इस वचन को लिखकर रख के प्रार्थना कर रहे थे. ஆண்டவரே, இந்த 8 விதமான குணங்களோடு இந்த பூமியிலே வாழ கிருபை செய்யும் என்று சொல்லி परमेश्वर इस 8 प्रकार के गुण मुझे देकर इसमें जीने के लिए दुनिया में मेरी सहायता कर. ஆயினால் தேவப்பிள்ளைகளே, 8 விதமான குணங்களை இங்கே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். और 8 प्रकार का गुण इसमें लिखा है, हम देखते हैं. இந்த அன்பின் வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், ये परमेश्वर का प्रेम क्या प्रकट करता है? இந்த அன்பு சாந்தத்தை கொண்டு வருகிறது. और ये जो प्रेम है वो शांति को लाता है. இந்த அன்பு பொறாமையிலிருந்து விடுதலையாக்குகிறது. और ये जो प्रेम है वो ईर्ष्या से छुटकारा देता है. இந்த அன்பு தற்புகளை நாடாது. और ये जो प्रेम है தற்புகளை நாடாது. वो अपनी बड़ाई नहीं चाहता. இருமாப்பாயிராது. और वो अनरीति नहीं चलता. அயோக்கியமானதை செய்யாது. गलत काम नहीं करता. தற்பொழிவை நாடாது. और दुनिया की चीजें नहीं चाहता. சினமடையாது. और नहीं बुलाता नहीं. தீங்கு நினையாது. और बुरा नहीं இந்த मानता. 8 விதமான குணங்களையும் நீங்களும் நானும் இந்த அன்பு வெளிப்படுத்துகிறது. நாம் எப்படி இந்த அன்பு இப்படி இருக்கிறதா, நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. और ये 8 प्रकार का बातें हैं जो परमेश्वर का प्रेम वाले व्यक्ति में प्रकट होता है. आपके और मुझ में ये बात है कि नहीं, हमें देखना है. ஆயினால் கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதும்போது 5:20-21 அத வேற விதத்திலே பவுல் எழுதுகிறார். தேவனுடைய அன்பு இல்லாதவருடைய காரியங்களை குறித்து 5:20-21 வாசிக்கலாம். और प्रेरित पौलुस जो है जिसके पास परमेश्वर का प्रेम नहीं है, वो गलातियों के पत्र 5:21-22-23 में बताते हैं. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே
இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கவனிக்க நல்லா கவனம் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல முதலிலே நான் சொன்னேன். முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அதனால இந்த 8 விதமான குணங்களை இந்த அன்பு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. 8 प्रकार का जो गुण है वो परमेश्वर का प्रेम जिसके अंदर होगा उसके अंदर वो प्रकट होगा। இதை தெளிவாய் புரிந்து என்ன செய்யணும்? கேட்டு நடக்கணும். और उसको अच्छी तरह समझ लेना है और उसमें हमें चलना है। நான் முதலில் அதெல்லாம் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க இந்த 8 விதமான குணங்களுடைய வெளிப்பாடை அறிந்து நீங்கள் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். पहले ही बताया था कि परमेश्वर के राज्य में स्वर्ग में प्रवेश करने के लिए ये 8 प्रकार का गुण को समझ के ग्रहण करके उसमें चलना चाहिए। ஆயினால்தான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் கலாத்திய சபைக்கு சொல்கிறார். इसलिए जो पौलुस दोबारा मैं बताता हूँ करके वो गलातिया की कलीसिया को बताते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைக்கும் திட்டமும் தெளிவுமாக வசனத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? போதித்திருக்கிறார். प्रेरित पौलुस ने हर एक कलीसिया को बड़े साफ तौर से बड़ी निश्चितता के साथ उन्होंने लिख के दिया है। அதனால நீங்களும் நானும் வசனத்தை தெளிவாய் படித்து நாம் பாட வேண்டும். इसलिए आप और मैं परमेश्वर के वचन को अच्छी तरह पढ़ के समझ के उसमें जीना है। தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக படிக்காமல் நீங்களும் நானும் இந்த பூமியில தேவனுக்கு என்று ஒன்று செய்ய முடியாது. परमेश्वर का वचन अच्छी तरह हम पढ़ के समझ नहीं समझेंगे तो इस दुनिया में हम परमेश्वर के लिए हम जी नहीं सकते। இயேசு கூடவே இருந்து மறுதலித்தார் பேதுரு. और देखिए जो पतरस जो प्रभु यीशु मसीह के साथ रहने के बावजूद भी प्रभु यीशु मसीह का इनकार कर दिया। கண்ணார எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். प्रभु यीशु मसीह के चमत्कारों को चिन्हों को अपनी आंखों से देखा था उसने। ஆனால் ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு மறுதலித்தார், தெரியாது சொன்னார். साधारण सी एक नौकरानी दासी के सामने प्रभु यीशु का इनकार कर देता है। காரணம் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்கு வெளிப்படையாக தான் இருந்தது, உள்ளே இல்லை. क्योंकि उस समय परमेश्वर का प्रेम वो बाहर रूप से जानते थे, उनके अंदर नहीं आया था। ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அந்த அன்பு உள்ளத்திலே வந்தபடியால் और उसके बाद पवित्र आत्मा जब उन पर उंडेला गया, उनका प्रेम जब उनके हृदय में अंदर आ चुका। ஆயினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு, நீங்க அப்போஸ்தல வாசி பாருங்க, எந்த இடத்துல நின்னு கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறாரோ அங்கே யூதர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறார். देखिए फिर बाद में प्रेरित पौलुस पतरस जो है उस जगह पर यहूदी इस्राएलियों को आके खड़े होकर प्रभु के बारे में बताते हैं। நீங்கள் சிலுவையிலே அறைந்த நசரேயனாகிய இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். और वो कहते हैं जिस प्रभु यीशु मसीह को तुमने नासरी को क्रूस में चढ़ा दिया उसके हम गवाह है करके। காரணம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்தபடியால். कारण ये है कि परमेश्वर का प्रेम का जो प्रकाशन है उनके अंदर आ गया, उनको मिल गया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, அன்பா இருக்கிறேன், அன்பு காட்ட வேண்டும், அன்பு முகப்பு இப்படி சொல்வதல் அன்பினுடைய சத்தியங்களை தெளிவாய் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். सिर्फ ये कहना कि मैं प्रेम करता हूँ, प्रेम के बारे में ऊपरी तौर से कहना काफी नहीं है। परमेश्वर के प्रेम को हम गहराई से जानने समझने की आवश्यकता है। ஆகையாலே பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் வெளிப்பாடு இரண்டாவது என்னன்னு கேட்டால் அது 8 வித குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது அன்பு. और पवित्र आत्मा का प्रेम का जो प्रकटीकरण है वो 8 तरह के गुणों को उस व्यक्ति के अंदर से प्रकट करेगा। ஆகையாலே பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் கேட்கல, பேதுரு மட்டும் கூப்பிட்டு நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று 2 தடவை கேட்கிறாரு. மூணாவது என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். और वहां पर प्रभु यीशु मसीह ने पतरस से, बाकी लोगों से नहीं पूछा, पतरस से पूछा, 3 बार पूछा, हे पतरस क्या तू मुझसे प्रेम करता है करके। அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அவரை தெரியாதுன்னு சொன்னார்.
और जब तक दुनिया में प्रभु यीशु मसीह पतरस के साथ थे, पतरस ने उसको यीशु मसीह का इनकार भी किया था। ஆனால் இயேசு உயிரோடு எழுந்து அதை அன்பா இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். उसके बाद प्रभु यीशु मसीह मर के तीसरे दिन जिंदा होने के बाद पतरस से मिलते हैं और पतरस से पूछते हैं, क्या तू मुझसे प्रेम करता है? இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக இந்த 8 விதமான அருமையான தேவ வெளிப்பாடுகளை பெற்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். उसके बाद जो पवित्र आत्मा का जब उन्होंने पाया और वो परमेश्वर का प्रेम उनके अंदर आया, तब उसके बाद ये 8 प्रकार का जो गुण है उनके द्वारा प्रकट किया गया। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। மூன்றாவது இந்த அன்பின் வெளிப்பாடு என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, तीसरा जो परमेश्वर का प्रेम क्या प्रकट करता है, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். गलातिया की पत्री 5वां अध्याय और उसका 22वां वचन। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், ஆ. சமாதானம், ஆ. நீடிய பொறுமை, ஆ. தயவு, ஆ. நற்குணம், ஆ. விசுவாசம், ஆ. சாந்தம், ஆ. இச்சையடக்கம். ஆ. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। இங்கே மூன்றாவது तीसरी वो जो प्रकाशन है, ஆவியின் கனியை குறித்து இங்கே சொல்லுகிறார். और आत्मा के फल के बारे में यहाँ बताया गया है। ஆவியின் கனி என்கிற வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், आत्मा का फल क्या है करके पूछेंगे तो நற்செய்தியை அறிவிப்பது, நற்கிரியை செய்வது, இதுதான் ஆவியின் கனி. समाचार सुनाना और भले कार्य करना ये आत्मा का फल है। அதான் இப்போ வாசித்த அந்த குணங்கள் இந்த 2 காரியம் பாயிண்ட்ல அடங்கி இருக்கிறது. और इन पॉइंट में ये 2 बातें छुपा हुआ है। ஒன்று என்னவென்று கேட்டால், நற்செய்தியை அறிவிப்பது. पहला है जो सुसमाचार सुनाना, அதிலே இரண்டாவது குணம் நற்கிரிகளை செய்வது. दूसरा गुण ये है भले कार्य करना। இதை எபேசு சபைக்கு எழுதும்போது பவுல் பாருங்க இந்த வசனத்தையே அந்த கனிகளை குறித்து சொல்லும்போது எழுதுற வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது 3 வசனத்தை வாசிக்கலாம். इफिसियों के 5वां अध्याय पढ़ेंगे। ஆவியின் கனி பாத்தீங்கன்னா இங்க சொல்றார், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। பாருங்க, ஆவியின் கனி என்னவென்று கேட்டால், आत्मा का फल क्या है? அத நம்ம எபேசியர் 5:9ல வாசித்தோம். और इफिसियों के पत्री 5:9 में हमने पढ़ा था, சகல நற்குணத்திலும் நீதியிலும் விளங்கக்கூடியதுதான் இந்த ஆவியின் கனி. हम सब प्रकार का भलाई और धार्मिकता और सत्य पे चलने वाला ही है जो आत्मा का फल है। நற்கிரியை செய்யக்கூடாது, நற்செய்தியை அறிவிக்கக்கூடியது. भलाई करना और धार्मिकता और सत्य को बताना। ஐயா பேதுரு தீமோத்தேயுக்கு எழுதும்போது அருமையான ஒரு காரியத்தை எழுதுகிறார், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து இருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த கிரிகளை குறித்து ஆண்டவர் தெளிவாக பவுல் சொல்கிறார். நற்கிரியை என்ன செய்தார்? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், ஐஸ்வர்யமுள்ளவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பெருமையுள்ள இருமாப்பாய் ஒரு சிந்தையுள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும், அவர் கட்டளை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே,
பாருங்கள் அருமையான தேவப்பிள்ளை, இந்த அன்பின் நற்கிரியை என்னவென்று கேட்டால் परमेश्वर के प्रेम का जो भले कार्य क्या है पूछेंगे। இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாட்டை ஏற்று நீங்க என்னென்ன நற்கிரிகளை நற்செய்திகளை அறிவிக்கிறீர்களோ தேவனுக்கு என்று செய்கிறீர்களோ और इस दुनिया में आप परमेश्वर का प्रेम को आप पाने के बाद इस दुनिया में क्या क्या आप भलाई काम कर रहे हैं और सुसमाचार सुना रहे हैं क्या, அது நித்திய ஜீவனுக்குரியது. और वो ही कार्य है जो अनंत जीवन के लिए है। நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். आप और मैं अनंत जीवन पाने के लिए परमेश्वर ने हमें यहाँ रखा है। நானும் நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். आप और मैं अनंत जीवन पाने के लिए ही प्रभु यीशु मसीह को ग्रहण किया है। இந்த உலகத்திலே வீடு வாசல் பங்களா கார் என்று சொல்லி இந்த உலகத்தின் பொருளுக்காக அல்ல. इस दुनिया में धन दौलत कार बंगला के लिए हम लोग यहाँ पर नहीं है। ஆனால் அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் முதலாவது அவரை தேடும்போது எல்லாமும் கொடுக்கிறார். और फिर भी जो परमेश्वर के बच्चों के लिए जो परमेश्वर को ढूंढते हैं वो सब कुछ परमेश्वर उनको देता है। இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய காரியத்திலே, ஜெபிக்கிற காரியத்திலே, வேதத்தை வாசிக்கிற காரியத்திலே, ஆராதிக்கிற காரியத்திலே என்ன செய்ய அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதபடி और देखते हैं कि कई लोग ऐसे हैं जो परमेश्वर के कार्य में, प्रार्थना में, वचन मनन करने में, आराधना में, परमेश्वर के कार्य में वो ज्यादा महत्व नहीं देते हैं। இரவும் பகலும் சம்பாதித்து ஓவர் டைம் பண்ணி எப்படியாவது அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் என்ன செய்கிறார், தங்களுடைய முழு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுகிறார்கள். और वो रात दिन वो बिल्कुल बहुत मेहनत करते हैं कि उन्हें पैसा कमाना है, उन्हें सामान खरीदना है, वो करने का अपना पूरा समय वो लोग सब पूरा मन हृदय जो है पैसा कमाने में लगा देते हैं। ஆயினால்தான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை சொல்ல, நீ யாருக்கு போய் சுவிசேஷத்தை சத்தியத்தை சொல்லுகிறீரோ இதை நீ தெளிவாக சொல்லு என்று சொல்லுகிறார். इसलिए प्रेरित पौलुस कहता है जिसको तुम समाचार सुना हो इन बातों को तुम साफ तौर से उनको बताओ। ஆகினாலே ஆவியின் கனி என்பது மற்றவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவது, மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்வது தேவ பிள்ளைகளே. और परमेश्वर के आत्मा का प्रेम का ये प्रकटीकरण होता है कि दूसरों को परमेश्वर के प्रेम के बारे में बताना। அதனால்தான் பவுல் தெளிவாக சபை நிருபங்களிலே ஆணித்தரமாக எழுதியிருக்கிறார். इसलिए प्रेरित पौलुस ने इस पत्रियों में बहुत ही मजबूती के साथ वो बहुत साफ तौर से बताया है। அன்பு 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 अன்பு अன்பு என்று சொல்லிட்டு இருப்பது அல்ல, सिर्फ ऊपरी तौर से सिर्फ प्रेम 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 कहना ही काफी नहीं है। அன்பின் வெளிப்பாடு நற்செய்தியை அறிவிப்பது, நற்கிரியை செய்வது. और परमेश्वर का प्रेम का ये प्रकटीकरण यही है जो सुसमाचार सुनाए और भले कामों को करे। பேதுரு சொல்லும்போது ஒரு வசனம், நிறைய வசனங்களுக்கு நான் ஒரே ஒரு சில வசனங்களை வச்சு நான் முடிக்க போகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்க நாம் கேட்கலாம். पहला पत्रस 2 अध्याय 12वां वचन पढ़ेंगे। புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்கு உள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு, जो अन्य जाति लोग हैं आपके विरोध में आपको गलत ना बोले इसलिए அவர்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நல் நடத்தை உள்ளவர்களாய் आप मसीह में होकर भले कार्य करने वाले होने चाहिए நடக்க வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறோம். और भले कार्य करने वाला होना चाहिए करके पत्रस यहाँ पर बताते हैं। தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्रिय बच्चों, நீங்களும் நானும் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருப்பதை நம்முடைய நற்கிரிகளை பார்த்துத்தான் அறிந்து கொள்வார்கள். और आपको और मुझे हमारे अंदर परमेश्वर का प्रेम है ये कैसे पता चलेगा? आप और मेरे भले कार्यों को लोग जब देखेंगे तभी वो जान लेंगे। अनेकरुடைய சாட்சியை நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோம். अनेकों लोग को गवाही को आप और मैंने सुना है। அதுல முக்கியமாக அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய அவருடைய அன்பு என்னை ஆண்டவர் பக்கம் இழுத்தது என்று சொல்லி, और
कई लोगों ने बोला कि वो परमेश्वर के बच्चे लोग मसीही लोगों के अंदर जो प्रेम है, उनको जो प्रेम प्रकट हुआ उसके वजह से मैं उसमें मैं उनका आकर्षित हुआ हूं करके। இதுதான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இருந்தது. और यही है जो प्रेरित पौलुस के जीवन में था। ஆயினால்தான் அவர்கள் ஒரு வல்லமையுள்ள ஊழியத்தை செய்தார்கள். इसलिए ही है वो बड़े सामर्थ्य के सेवकाई उन्होंने किया। அதே போல உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் उसी प्रकार से आपके और मेरे अंदर वो परमेश्वर का प्रेम होगा तो கண்டிப்பா நீங்களும் நானும் அவர்களை போல ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்வோம். निश्चय ही आप और मैं परमेश्वर के लिए एक महान सामर्थ्य सेवकाई कर पाएंगे। நாம் நற்கிரிகளை செய்வது மட்டுமல்ல, सिर्फ भले कार्य करना ही काफी नहीं, தவறாமல் நற்செய்திகளையும் சொல்லுவோம். और बिना रुके परमेश्वर के सुसमाचार को सुनाना है। பாருங்க, அம்மாவுக்கு சாட்சி சொன்னாங்க, 2 வாலிபர்கள் ஜெபிக்கும்படி கேட்டார்கள். और देखियो माता जी ने गवाही दिया कि 2 जवान भाइयों ने उनको बोला प्रार्थना करने के लिए, அவர்கள் சபையிலே சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லி வந்தார்கள். और उन्होंने कहा कि अब कलीसिया में बताएंगे, आपके लिए प्रार्थना करेंगे। காரணம் அவர்களுக்கு தெரியும், कारण यह है उनको पता है இவர்கள் நல்ல செய்தியை சொல்லுகிறவர்கள், நற்கிரியை செய்கிறவர்கள், ये भले बातों को बताने वाले और भले काम को करने वाले लोग हैं। இயேசு நல்லவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். यीशु मसीह अच्छा है करके वो जानते हैं। கண்டிப்பாய் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை சந்திப்பார். निश्चय एक दिन प्रभु यीशु उनको छुएंगे। அதே போல பால்மணி அவருடைய நண்பர்களுக்கு பேரெல்லாம் சொல்லி சாட்சி கொடுத்தார். उसी प्रकार से भाई पॉल ने भी कुछ अपने भाइयों के बारे में उनका नाम देके बताया। அதே வேறு சில இடத்துல பால்மணியுடைய நற்சாட்சியும் நற்கிரிகளும் தான் आत्माக்களை கொண்டு வரும். और वहीं पर जो काम करते हैं भाई पॉल मनी के, वहाँ पर उनके भले कामों को देखकर उनके द्वारा सुसमाचार लोग सुनकर वहाँ पर कार्य होगा। நாம் வேறு செய்த இடத்திலே நம்முடைய நற்கிரிகளும் நற்சாட்சிகளும் நற்செய்தியும் கண்டிப்பாக ஆத்மாக்களை என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வரும். इसलिए जहाँ पर भी हम काम करते हैं, हमारे द्वारा किए गए भले कार्य, हमारे द्वारा बताए गए सुसमाचार और हमारी गवाही को सुनकर निश्चय वो लोग एक दिन प्रभु के पास आएंगे। அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசப்பா உயிரோடு எழுந்து போகும்போது और प्रिय परमेश्वर के प्रिय बच्चों, जब प्रभु यीशु मसीह जिंदा होकर जब वो जा रहे थे, நீங்களாம் போய் என்னுடைய எனக்காக சாட்சியாய் எல்லாவற்றையும் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, और प्रभु ने कहा कि सारे दुनिया में जाके तुम मेरे सुसमाचार को सुना के मेरे लिए गवाही दो करके कहा। லூக்கா 24:47 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். और लूका 24:44 में लिखा है, पढ़ेंगे। நான் 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் ஆ. பாவ மன்னிப்பும் ஆ. எருசலேம் தொடங்கி ஆ. சகல தேசத்தாருக்கும் ஆ. அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? और क्या कहा गया है? இயேசப்பா சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கு, और प्रभु यीशु ने कहा सभी लोगों को, சகல ஜாதிகளுக்கு, सभी जाति के लोगों को, சகல தேசங்களுக்கு सभी देश के लोगों को, இந்த நற்செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். और इन बातों को सबको बताना है। यही परमेश्वर का प्रेम ने उसको विवश किया है, அப்போஸ்தலரை நெருக்கியிருக்கிறது அந்த அன்பு. और प्रेरितों को परमेश्वर के प्रेम ने विवश किया। அதனால்தான் அப்போஸ்தலர் உலகத்தையே கலக்கிறவர்கள் என்று வேதத்திலே அவரை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए ये प्रेरितों के बारे में बताया गया है, सारी दुनिया को इन्होंने हिला दिया करके। அன்பான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्रिय बच्चों, நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे जी रहे हैं? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। கடைசியாக இந்த அன்பின் வெளிப்பாடு எதை வெளிப்படுத்துகிறது கேட்டால், और जो आखिरी है, जो परमेश्वर का प्रेम हमें क्या प्रकट करता है देखेंगे। அதே 2 கொரிந்தியர் 5:19 வசனத்தை 20 வசனத்தை வாசிக்கலாம். இதை வாசித்து நாம் முடிக்கலாம். दूसरा कुरिन्थियों 5 का 19-20. 19-20 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு
की महिमा होने இங்கே पाए। அடுத்தது அருமையான தேவ பிள்ளைகளே, यहाँ पर हम दूसरा देखते हैं இந்த पंजाब के அன்பு நெருக்கி ஏவுகிற அன்பு என்ன செய்கிறது, என்ன காரியத்தை செய்கிறது என்று கேட்டால், जो परमेश्वर का प्रेम है वो हमें विवश करता है किस कार्य के लिए। ஒன்று புறஜாதிகளை தேவனோடு ஒப்புரவாக்குற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. पहला जो है अन्य जातियों को परमेश्वर के साथ मिलाप करने का सेवकाई है। அடுத்தது சபைக்குள்ளாக இன்னும் ஒப்புரவு இல்லாதபடி அன்பில்லாதவர்களை நாம் எல்லாரும் ஒப்புரவாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். और कलीसिया के अंदर भी परमेश्वर के प्रेम के द्वारा एक दूसरे से मेल मिलाप रखना है करके परमेश्वर वचन बताता है। நீங்கள் நானும் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் குறைவுண்டானால் பகை இருந்துச்சுன்னா அதை எல்லாம் விட்டு நாம் எல்லாரும் என்ன செய்யணும், ஒப்புரவாக வேண்டும். और आप और मैं एक दूसरे के प्रति कुछ बुराई हो सकता है, लेकिन वो सब भूल कर माफ कर कर मेल मिलाप के साथ रहना है। ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்ப்பார். क्योंकि परमेश्वर सब कुछ देख रहा है உங்க கிரியை ஆண்டவருக்கு தெரியும். और हर एक के कार्य परमेश्वर को पता है। ஆனால் அன்பின் வெளிப்பாடு அன்பை எப்படி நெருக்கி எதை ஏவுகிறது என்று கேட்டால், परमेश्वर का प्रेम हमें क्या प्रकट करता है, हमें क्या विवश நீங்கள் करता है। நான் ஒருவருக்கொருவர் அன்பில்லாமல் பொறாமையோடு ஒப்புரவாகாதபடி என்ன செய்யறோம், அவங்களை கண்டும் காணாமல் அப்படியே பேசாமல் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். और आप और मैं जो है परमेश्वर कुछ लोगों के किसी कारण से हमारे अंदर उनके प्रति कड़वाहट होता है और हमसे बात नहीं करते, मेल मिलाप नहीं करते और अलग रहते हैं, हम देखते हैं। இதுதான் ஒப்புரவாகுதல் ஊழியம் என்று பவுல் சொல்லுகிறார். लेकिन परमेश्वर चाहता है कि मेल मिलाप के साथ रहे और ये मेल मिलाप की सेवकाई है करके बताया। நீங்கள் நானும் எவ்வளவு பிரயோஜனமற்ற இருந்த உங்களையும் என்னையும் இயேசு அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். और आप और मैं जो है बिल्कुल योग्य नहीं थे दुनिया में, हम परमेश्वर के लिए हमें आपको परमेश्वर के साथ उन्हें मेल मिलाप किया ஆனால் करना। நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னும் அநேகரோடு ஒப்புரவு இல்லாதபடி என்ன செய்கிறோம், ஆமா பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம். आप और मैं प्रभु यीशु मसीह को ग्रहण करके उद्धार पाके अभिषेक पाने के बाद भी हम दूसरों के साथ अभी मेल मिलाप नहीं, जीवन नहीं जी रहे हैं। ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவது கிடையாது? क्योंकि आज अनेकों मसीह लोग आपस में क्यों नहीं बात करते, ஒருத்தருடைய குறையை ஒருத்தர் மன்னிப்பது கிடையாது. एक दूसरे के गलतियों को माफ नहीं करते। ஏனென்று கேட்டால் இந்த அன்பின் வெளிப்பாடு அவர்களுக்குள்ள இல்லை. कारण ये है कि परमेश्वर का प्रेम उनको अच्छा तरह पता नहीं है। அதனால சும்மா மேலோட்டத்திற்கு அல்ல தேவ பிள்ளைகளை அன்பு காட்டுவது பேசுவது. और सिर्फ ऊपर से ही प्रेम करते हैं या प्रकट करते हैं, ये नहीं है काफी। அன்பு வந்து உள்ளத்திலிருந்து வர வேண்டும். परमेश्वर का प्रेम हमारे हृदय से मन से आना चाहिए। இன்னும் நிறைய காரியங்கள் அன்பை குறித்து நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். और अनेकों कार्य है जो परमेश्वर अपने प्रेम के बारे में और भी प्रकट करेंगे। அதனாலே நாம் மூன்றாவது பார்த்தோம், அன்பின் வெளிப்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். और परमेश्वर का प्रेम क्या प्रकट करता है हम देखे थे। முதலாவது பார்த்தோம், இந்த அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று சொல்லி. पहले हमने देखा तो जो प्रेम है वो सत्य पर आनंदित रहता है। அதாவது இந்த அன்பின் வெளிப்பாடு 8 விதமான குணங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது. और ये जो परमेश्वर का प्रेम जिसके अंदर होगा उसके अंदर 8 प्रकार के गुण प्रकट होंगे। மூன்றாவது, இந்த அன்பு வெளிப்பாடு ஆவியின் கனியாகிய அருமையான தேவன் நற்செய்தியையும் நற்கிரிகளையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது. तीसरा ये है जो जिसके अंदर परमेश्वर का प्रेम होगा उसके अंदर आत्मा का फल और भले कार्य और सुसमाचार उनके द्वारा प्रकट होगा। இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அதைத்தான் அங்க பவுல் என்ன சொல்கிறார், 1 கொரிந்தியர் 13:8 கடைசியா சொல்கிறார். வாசித்து நாம் முடிக்கலாம். पहला कोरिन्थियों 13:8 क्या बताता है, पढ़ेंगे। அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. प्रेम कभी भी नहीं टलेगा। மற்றது எல்லாம் ஒழிஞ்சு போகும். கீழே சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய பாஷை பேசுறியா ஒழிஞ்சிடும், தீர்க்கதரிசனம் ஒழிஞ்சிடும், எல்லாம் ஒழிஞ்சிடும் தேவ பிள்ளையே. ஆனால் அன்பு ஒழியாது. புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய மேன்மை, அன்பினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நம்ம அதை பக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். प्रेम कभी टलेगा नहीं। भविष्यवाणी का वरदान हो, अन्य भाषा हो, ज्ञान हो, वो सब मिट जाएगा, खत्म हो जाएगा, लेकिन परमेश्वर का प्रेम कभी भी नहीं खत्म होगा, कभी नहीं टलेगा। தேவ சபையே, इसलिए परमेश्वर के प्रिय कलीसिया, அன்பின் வெளிப்பாட்டை குறித்து கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவார். परमेश्वर के प्रेम के बारे में आज परमेश्वर ने हमें सिखाया। இந்த
ஒழியாத இந்த அன்பின் வெளிப்பாட்டை நீங்களும் நானும் பெற்று நம்பி வாழும்போதே உங்களுக்கு எனக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி ஆசீர்வாதம். और इस परमेश्वर का जो प्रेम है, जो अटल है, जो कभी खत्म नहीं होता, नाश नहीं होता, वो प्रेम के बारे में आप और मैं जब हम विश्वास करते ग्रहण करते हैं, उसमें जीते हैं, निश्चय ही परमेश्वर हमें एक जयवंत जीवन जीने के लिए हमारी सहायता करते हैं. நாம் எல்லாரும் எழுந்திருந்து இந்த அன்பிலே நிலைத்திருந்து செயல்படுவோம். கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.